ألف أنت للهداة وباء سيد الخلق جندك الأنبياء علمك العلم ما لعلمك حد حلمك الحلم طبعك الإرضاء أحمد الفعل أو محمد اسم تتسامى باسمك الأسماء جئت والناس في ضلال وجهل رحمة أنت أرسلتك السماء. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எப்படி எம்மை இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை சரியான ஆசிரியர்களுடைய புத்தகங்களில் இருந்து படிப்பது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள், அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு. யார் இதை சரியான முறையில் பயன்படுத்தினார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் சிறந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, இந்த சீராவை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய நாம் இதை ஒரு கல்விக்காக படித்தால் அல்லது நிறைய மார்க்க விஷயங்களையும் வரலாற்றின் விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் இந்த சீராவுடைய வகுப்பில் நாம் கலந்து கொண்டால் இந்த வகுப்புடைய பலனை எம்மால் முழுமையாக அடைய முடியாது. இந்த சீராவுடைய வகுப்பில் கலந்து கொள்ளும் உங்களுக்கும் நடத்தக்கூடிய எனக்கும் நான் செய்து கொள்ளக்கூடிய அறிவுரை என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பால் அவர்கள் மீது கொண்டுள்ள பாசத்தால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அன்பின் வெளிப்பாடாக மட்டும்தான் இந்த சீராவுடைய வகுப்பை நாம் அணுக வேண்டுமே தவிர, எனக்கு தெரியும் இருந்தாலும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சீராவுடைய வகுப்பை கல்விக்காக மட்டும் நாம் அணுகினால் இந்த வகுப்புடைய உண்மையான பலனை நாம் அணுக முடியாது. அல்லாஹுடைய தூதரின் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடாக மட்டும்தான் இந்த சீராவுடைய வகுப்பில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸீரத்துன் நபவிய்யா அஷ்ஷரீஃபா, கண்ணியமிக்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றின் 3வது வகுப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இதுவரை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆமுல் ஃபீல் யானை படையுடைய ஆண்டிலே ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் அல்லாஹ் படைத்தான், உருவாக்கினான்.
அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி தாயாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில தாய்மார்களை ஆக்கினான். அவர்களில் முதலாம் அவர்கள் ஆமீனா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார். அதற்கு பிறகு சுவைபா, அபூலஹபுடைய அடிமை பெண். அதற்கு பிறகு ஹலீமா அஸ்ஸஅதியா. ஹலீமா அஸ்ஸஅதியா அவர்களுடைய அந்த பனு சாயிதா என்ற கோத்திரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 2-3 ஆண்டுகள் அங்கேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாள்கள் கழிந்தது. அதற்கு பிறகு ஹலீமா அஸ்ஸஅதியா அவர்களுடைய அந்த குடும்பத்தில் தங்கியிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதயத்தை பிளந்து கல்பை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தப்படுத்திய அந்த நிகழ்வுக்கு பிறகு ஆமினா அவர்களிடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஆமினா அவர்கள் தங்களுடைய கணவனுடைய கபரை தரிசித்து வருவதற்காக சென்ற பொழுது நோய்வாய்ப்பட்டு ஆமினா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய வயதிலேயே மரணமடைகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அரவணைப்பின் கீழ் வருகிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய 8வது வயதிலே இந்த உலகத்தை விட்டு அவர்களும் பிரிகிறார்கள். அதற்கு பிறகு அபூ தாலிப் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அபூ தாலிப் யார்? அப்துல் முத்தலிபுடைய மகன்களில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையின் சகோதரர். அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் இறந்ததில் இருந்து நபித்துவத்திற்கு பிறகும் ஹிஜ்ரத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிபுடைய வளர்ப்பில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதை அல்லது 9 வயதை அடைந்ததிலிருந்து அபூ தாலிப் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் அவர்களுடைய விஷயங்களில் அபூ தாலிப் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுகிறார்கள். அபூ தாலிப் அவர்களுடைய வியாபாரத்தில் பங்கு கொள்கிறார்கள். அபூ தாலிப் அவர்களிடத்திலே அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு உதவி செய்வதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் வெளியூர் பயணம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிப் அவர்களுடைய வணிக குழுவோடு ஷாம் தேசத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய 12 அல்லது 13வது வயதில், அல்லாஹ்வுடைய தூதர் வயதை அடைவதற்கு முன்னால். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, அரபுகளை பொறுத்தவரை 2 கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களுடைய பயணத்தை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லிஇலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஷிதா வஸ்ஸைஃப், கோடை காலம், குளிர்காலம், இந்த 2 காலங்களில் தான் அரபுகள் வியாபாரத்திற்காக பயணம் செய்வார்கள். ஷிதா குளிர்காலத்திலே யமனை நோக்கி வியாபாரத்திற்காக அரபுகள் பயணம் செய்வார்கள். வஸ்ஸைஃப் கோடை காலத்திலே அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய காலத்திலே ஷாமை நோக்கி அரபுகள் பயணம் செய்வார்கள். அஷிதா வஸ்ஸைஃப். ஸைஃபுடைய இந்த கோடை காலத்திலே ஷாம் தேசத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு அபூ தாலிப் அவர்கள் தங்களுடைய வியாபார குழுவை கூட்டிக் கொண்டு பயணமாகிறார்கள். செல்லக்கூடிய வழியிலே புஸ்ரா என்ற ஒரு இடத்தை அடைந்ததற்கு பிறகு பஹீரா என்ற ஒரு துறவி அந்த நாட்டிலே வாழ்கிறார். இவரை பொறுத்தவரை இவரை அதிகமாக மக்களுடைய நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பார்க்க முடியாது. தனிமையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய இந்த புகைரா அல்லது பஹீரா என்ற இந்த துறவி, ஜுர்ஜீஷ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பஹீரா என்ற துறவி, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூ தாலிப் அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் நேராக அவர்களை சந்திக்க வருகிறார். வந்தவுடன் கேட்கிறார் அபூ தாலிப் அவர்களிடத்திலே, யாரெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று. அப்போது அபூ தாலிப் பதில் சொன்னார்கள், எங்களுடைய வணிக குழுவோடு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம்.
அப்போது பஹீரா அவர்கள் கேட்கிறார், வேறு யாராவது உங்களோடு சிறுவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா? ஆம், என்னுடைய மகன் வந்திருக்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். இந்த சுட்டிக்காட்டக்கூடிய இந்த நிகழ்வை, இந்த சம்பவத்தை சுனனு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இதை சஹீஹுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய தாரிഖுடைய புத்தகத்திலே இந்த சம்பவம் வரும் பொழுது ஷேக் அல்பானி அவர்கள் இதை சஹீஹ் என்ற தரத்திலே கொண்டு வருகிறார்கள். ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த சம்பவத்தை சஹீஹுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஷேக் அல்பானி அவர்களும் ஷேக் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த சம்பவத்தை சஹீஹுடைய தரத்திலே பதிவு செய்கிறார்கள். பின்னால் இந்த சம்பவத்துடைய விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். خرج أبو طالب إلى الشام وخرج معه النبي. அபூ தாலிப் அவர்கள் ஷாமை நோக்கி பயணம் சென்றார்கள். அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷிகளுடைய சில தலைவர்களும் வியாபார குழுவும் பயணமானது. செல்லக்கூடிய வழியிலே ஷாமை அடைந்த பொழுது ஒரு ராஹிப், ஒரு துறவி, பஹீரா என்று அழைக்கப்படக்கூடிய துறவி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டதற்கு பிறகு ஹத்தா ஜாஅ ஃபஅഖத பியதி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடிக்கிறார். கரத்தை பிடித்த அந்த துறவி சொன்னார், ஹாதா சய்யிதுல் ஆலமீன், இவர்தான் இந்த அகில உலகத்தின் தலைவர். ஹாதா ரசூல் ரப்பில் ஆலமீன், இவர் அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட ரசூல். யபஅஸுல்லாஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை அகில உலகத்திற்கும் அருளாக அல்லாஹ் அனுப்புவான் என்று அந்த குறைஷிகள் மத்தியிலே, அபூ தாலிப் மத்தியிலே, அபூ தாலிப் அவர்களும் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தை பிடித்து, இவர் அகில உலகத்தின் தலைவர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை அகில உலகத்திற்கும் ரசூலாக, நபியாக அனுப்புவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் 12 வயதை அடையும் பொழுது இந்த பஹீரா என்ற துறவி அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார். அப்போது குறைஷிகளுடைய தலைவர்கள் கேட்டார்கள், வமா இல்முக், நீ உனக்கு இது எப்படி தெரியும்? فقال إنكم حين أشرفتم من العقبة لم يبق شجر ولا حجر إلا خر ساجدا. இவர் வழிக்கு நீங்கள் வந்த அந்த பள்ளத்தாக்குகளுடைய வழியில் இருந்த மரங்களும் கற்களும் இவரை பார்த்து சஜிதா செய்தன, பணிந்தன. நபிமார்களை தவிர வேறு யாருக்கும் இந்த கற்களும் இந்த மரங்களும் பணியாது. மேலும் இவருடைய தோல் புஜத்திற்கு கீழே ஒரு மச்சம், நபித்துவத்துடைய மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தின் அடையாளத்தை கொண்டும் இவர் இப்படி வருவார், நபியாக அனுப்பப்படுவார் என்பதை நான் அறிவிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு மகத்துவத்தை அவர்களுடைய சிறு வயதிலேயே கொடுக்கிறான். இந்த பஹீரா என்ற துறவி அபூ தாலிப் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் இவர் நபியாக அனுப்பப்படுவார் என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதை அடையும் பொழுது, அதற்கு பிறகு இந்த பஹீரா என்ற துறவியுடைய வீட்டில் எல்லோரும் விருந்திற்காக அழைக்கப்பட்டு விருந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பஹீரா அவர்கள் கேட்கிறார், இவருடைய தந்தை யார்? அபூ தாலிப் சொல்கிறார்கள், நான் தான். இருக்க முடியாது, இவருடைய தந்தை மரணமாக இருக்க வேண்டுமே. ஆம், இவருடைய தந்தையின் சகோதரன் தான் நான். இவருடைய தந்தை மரணமாகிவிட்டார். இதையெல்லாம் அவர் படித்த அவரிடத்தில் இருந்த வேதங்களை கொண்டு பஹீரா அவர்கள் அறிந்ததாக தாரீഖுடைய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த பஹீரா என்ற துறவி ஒரு செய்தியை சொல்லுகிறார், அபூ தாலிப் அவர்களே, இவரை அழைத்து கொண்டு நீங்கள் ரோம் தேசத்திற்கு பயணம் செய்யாதீர்கள். உங்களுடைய பயணத்தை முடித்து கொண்டு நீங்கள் மக்காவை நோக்கி திரும்பி விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ரோம் தேசத்தை சென்றால் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் இவரை அறிந்தால், இவருடைய அடையாளங்களை அறிந்துவிட்டால் இவரை கொன்று விடுவார்கள். அதனால் இவரை ரோமுக்கு அழைத்து செல்லாமல் நீங்கள் மக்காவிற்கு மீண்டும் அழைத்து சென்று விடுங்கள் என்று பஹீரா என்ற துறவி அபூ தாலிபிற்கு அறிவுரை செய்கிறார். அபூ தாலிப் அவர்கள் இதை கேட்டவுடன் தன்னுடைய பிள்ளையின் மீது கொண்டிருந்த பாசத்தால் அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தால் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மக்காவை நோக்கி மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் அனுப்பி வைக்கிறார். இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், ஷேக் அல்பானி அவர்களும் ஷேக் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த சம்பவத்தை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வந்தாலும்
இன்னும் சில மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக இமாம் தஹபி ரஹிமஹுல்லா, அவர்கள் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஒன்று, பிலால் அவர்களோடும் அபூபக்கர் அவர்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ற வரக்கூடிய இந்த நிகழ்வு, இமாம் தஹபி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், பிலால் அவர்கள் அந்த காலத்திலே பிறக்கவே இல்லை. பிலால் அவர்கள் பிறக்காத பொழுது பிலால் அவர்களோடு எப்படி அபூ தாலிப் அனுப்பி வைக்க முடியும்? அதுவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிறிய வயது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் அபூபக்கர் அவர்களுடைய வயதும் நெருக்கமாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு தன்னுடைய பிள்ளையை ஒரு சிறுவரோடும் பிலால் அவர்களோடும் அனுப்ப முடியும் என்று சில வாதங்களை வைத்து இந்த சம்பவத்தை முழுவதுமாகவும் அல்லது அபூபக்கர் பிலால் என்று வரக்கூடிய இந்த ஜியாதா, இந்த அதிகரிப்பை மட்டும் இந்த அறிவிப்பில் இருந்து தஹபி அவர்களும் இன்னும் அவர்களோடு சேர்த்து சில இமாம்களும் மறுக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய 40 வருடத்திற்கு முன்னால் வரை வரக்கூடிய எல்லா சம்பவத்திலும் இது போன்ற உலமாக்கள் மத்தியிலே, தாரீகை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலே வரலாற்று நிகழ்வுகள் பதியப்படும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால் இந்த சம்பவத்தை எல்லாம் இப்படி நடந்தது என்ற கல்விக்காக மட்டும் நாம் தேடிக்கொண்டு சென்றால் இதில் சிறந்ததாக இருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகளில் நுழைந்தால் இது சரியா தவறா என்று பார்ப்பதிலேயே நம்முடைய நேரங்கள் கழிந்துவிடும். அதனால் சுருக்கமாக இதை சில இமாம்கள் மறுக்கிறார்கள், சில இமாம்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் பிலால் அவர்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த வாசகம், இந்த வரலாற்றுடைய கடைசியிலே இணைக்கப்படுகின்ற இந்த வாசகத்தை பெரும்பாலான உலமாக்கள் மறுக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது, பஹீரா என்ற துறவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவத்திற்கு முன்னாலேயே நற்செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூ தாலிப் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் கூறினார் என்ற ஒரு செய்தி உண்மை என்று பல உலமாக்கள் இது சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாம் தேசத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதற்கு பிறகு மக்காவிலே தங்களுடைய வாழ்நாளை சிறு வயதிலே தொடங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை முழுவதையும் வடிவமைத்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவெடுத்து அல்லாஹ் அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அல்லாஹ் அமைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபாரத்திலிருந்து திரும்பி வந்தவுடன் ஆடுகளை மேய்த்து அதில் வரக்கூடிய கூலியை பெற்று தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறுவராக சிறு வயதிலேயே மாறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆடு மேய்க்க தொடங்குகிறார்கள் தங்களுடைய சிறு வயதிலே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், எந்த ஒரு நபியும் இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை அந்த நபி ஆடு மேய்ப்பவராக தவிர. அப்படி என்றால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் இந்த உலகத்திலே ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் மக்காவுடைய வீதிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். குறிப்பாக அஜியாத் என்ற பிரதேசத்திலே, மக்காவில் இருக்கக்கூடிய அஜியாத் என்ற இடத்திலே ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக நான் இருந்தேன். அதில் வரக்கூடிய கூலிகளை பெறக்கூடியவனாகவும் நான் இருந்தேன். ஷேக் இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர், இமாம் புகாரி அவர்களுடைய அந்த சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் எழுதிய இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இதனுடைய ஞானத்தை பதிவு செய்கிறார்கள். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் எல்லோருக்கும் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த ஒரு வேலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினார்? எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஏன்? ஆடு மேய்த்தல் என்ற பணியில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய பணியில் மிகவும் சிரமமான பணி ஆடுகளுடைய மந்தைகளை மேய்த்தல் என்பது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும், ஒவ்வொரு திசையை நோக்கி செல்லும். எல்லா ஆடுகளையும் பராமரித்து அதிலே பொறுமையை பேணி அதில் மென்மையை பேணி அந்த ஆடுகளை எடுத்து சென்று மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவதென்பது உலகத்திலே இருக்கக்கூடிய பணிகளில் எல்லாம் மிக மிக பாரமான தூரமான ஒரு பணி இந்த ஆடு மேய்த்தல் என்ற பணி. இந்த பணியிலிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ளலாம்.
இந்த பணியிலிருந்து ஒரு சமூகத்தை எப்படி ஒன்றுபடுத்துவது பல இதயங்களாக இருந்தாலும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். இந்த பணியிலிருந்து மென்மையை கற்றுக்கொள்ளலாம். இந்த பணியிலிருந்து வீரத்தை கற்றுக்கொள்ளலாம். இது போன்ற ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக ஒரு சமூகத்தை இது போன்று உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் மென்மையோடும் பாசத்தோடும் ஒற்றுமையோடும் வீரத்தோடும் ஒரு சமூகத்தை வழிகாட்ட வேண்டும் என்ற காரணத்தால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் சென்ற நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த தொழிலை ஏற்படுத்தினார். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்திருக்கிறார்கள். சிறு வயதிலே அவர்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பாருங்கள். சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்பவராக, தன்னுடைய தந்தைக்கு வியாபாரத்திலே இணைந்து அவரோடு பணி செய்பவராக அவரோடு பயணம் செய்பவராக, ஆடுகளை மேய்த்து வரக்கூடிய கூலியை கொண்டு நான் என் தந்தையிடத்திலே சம்பாதிக்காமல் வெறுமனையாக என்னுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறேன் என்பதை காட்டாமல் தானும் உழைத்து தந்தைக்கு உதவி செய்கிறேன் என்ற ஒரு பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறு வயதிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறார். அதனால்தான் தங்களுடைய கரத்தால் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய கூலிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அதிகமான சிறப்புகளை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பக்குவப்படுத்தினான். சூரத்து துஹா வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, வீடுகளுக்கு சென்று கவலை ஏற்படும் பொழுதோ, மனதில் சஞ்சலம் ஏற்படும் பொழுதோ இந்த சூரத்து துஹாவை தனிமையில் உட்கார்ந்து உண்மையான அர்த்தத்தோடு படித்து இந்த வாசகங்கள் எல்லாம் எமக்கும் பொருந்தும் என்று எம்முடைய உள்ளத்தை சுட்டி காட்டினால் இந்த வசனத்துடைய முடிவு எம்முடைய கண்ணீராகத்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு நமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலிருந்து அவர்களுடைய பருவ வயதை அடைவதற்கு முன்னால் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு சிலை வணக்க வழிபாட்டையும் செய்யவில்லை. மக்காவிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், அந்த ஹுனஃபாக்களை தவிர எல்லோரும் சிலை வணக்க வழிபாட்டிலும் சிலைகளுக்கு மரியாதை செய்வதிலும் சிலைகளுக்கு நடத்தக்கூடிய விழாக்களிலே கலந்து கொள்வதிலும் ஆடல்கள் பாடல்கள் இன்னும் மோசமான பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட சிலைகளை தொட்டது கூட கிடையாது. சிலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டது கூட கிடையாது. சிலைகளுக்காக கொடுக்கப்படும் உணவில் இருந்து கூட அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் சாப்பிட்டது கிடையாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களுடைய சிறு வயதிலே ஒரு உணவின் விரிப்புக்காக அழைப்பு வந்து வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சிறு வயதிலே வலா ஆகுலு இல்லா மிம்மா ذكر اسم الله عليه தௌஹீத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சிலைகளுக்கு அறுத்து பலியிடப்பட்ட இந்த மாமிசங்களை நான் சாப்பிட மாட்டேன். சிலைகளுக்காக சிலைகளுடைய பெயரை கூறி அல்லாஹ்வின் பெயர் கூறாமல் அறுக்கப்பட்ட இந்த உணவுகளை நான் தொடமாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே கூறினார்கள் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் சிறு வயதில் இருந்தே வளர்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் எல்லா வரிசையிலும் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய அந்த ரிவாயத்தின் மூலமாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இன்னும் சில முஹத்திஸ்கள் இந்த ஹதீஸை ஹஸனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை கால மக்கள் செய்ய நினைத்த சில செயல்பாடுகளை என் வாழ்நாளில் 2 முறை செய்ய முயற்சி செய்தேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் அதற்கும் இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நபியுடைய ரிசாலத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கண்ணியப்படுத்தியது வரை ஒரு முறை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த என்னுடைய தோழர்களிடத்திலே கூறிவிட்டு, தோழர்களே, இந்த ஆடுகளை மேய்த்துக் கொள்ளுங்கள், நான் மக்காவில் உள்ளே சென்று வாலிபர்கள் செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டை நானும் செய்கிறேன்.
இஃப்அல், அவர்கள் சொன்னார்கள் நீ போ, நீ செய் என்று. நான் கிளம்பினேன். ஃபഖரஜ்து உரீது ذلك حتى اذا جئت اول دار من دور مكة. மக்காவுடைய வீடுகளில் முதல் வீட்டில் வாலிபர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருந்ததை பார்த்தேன். அந்த வீட்டில் நுழைந்தேன். சமிஅத்து அஸஃபன் பிகராபீல் வமஸாமீர், இசைகளும் ஆடல் பாடல்களையும் போட்டுக்கொண்டு அந்த வாலிபர்கள் தங்களுடைய அந்த இரவை கழித்துக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், மா ஹாதா, இது என்ன? ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலானின் தஸவ்வஜ ஃபுலானத பின்த ஃபுலானின், இந்த மனிதருடைய பிள்ளையை திருமணம் செய்திருக்கிறார். ஃபஜலஸ்து அன்துரு, நான் அதை பார்ப்பதற்காக உட்கார்ந்தேன். வதரபல்லாஹு அலா உத்னி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய காதை அடைத்து விட்டான். நான் உறங்கிவிட்டேன். ஃபனிம்து, நான் உறங்கிவிட்டேன். ஃபமா ஐகபனி இல்லா மஸ்ஸு ஷம்ஸ், காலையில் சூரியனுடைய அந்த கதிர்கள் தான் என்னுடைய முகத்தில் பட்டு நான் விழித்தேன். இப்படி இன்னொரு முறையும் செய்ய முயற்சித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முறையும் என்னை தடுத்து விட்டான். எதுவரை? ஹத்தா அக்ரமனி அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பிரிசாலத்திஹ், அல்லாஹ் அவனுடைய ரிசாலத்தை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து என்னை பாதுகாத்து விட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சம்பவத்தை ஷேக் ஹாஃபித் இப்னு ஹஜர் ஹசன் என்று சொல்கிறார்கள். ஷேக் அல்பானி அவர்களும் இப்னு கசீர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இதை தஈஃபுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். இது எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு முன்னால் இருக்கும். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒழுக்கத்தோடு பண்பாட்டோடு அல்லாஹ்வுடைய தூதரை வளர்க்கிறான் பாருங்கள். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், ஒரு வயதை அடைந்ததற்கு பிறகும் எம்முடைய பிள்ளை ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் விரும்புவோம், எல்லா தாய்மார்களும் பெற்றோர்களும் விரும்புவோம். இந்த விரும்பல் என்பது அவர்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு இருந்தால் அதில் எந்த பலனையும் எம்மால் பார்க்க முடியாது. சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து வருகிறோமோ அப்படித்தான் அந்த பிள்ளை வயதை அடைந்ததற்கு பிறகும் அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்குவப்படுத்தி இந்த நிகழ்வுகள் எமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இன்று பாருங்கள், எம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? இசைகளை கேட்கக்கூடியவர்களாக இல்ல, மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இசைகளை பாடல்களாக படிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் அந்த பாடல்களை இசையாக படிக்கும் பொழுது அதை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக, அல்லது நடிகர்களை போன்றும் நடிகைகளை போன்றும் ஆடைகளை அணிந்து அதை பார்த்து சந்தோஷம் அடைபவர்களாக, அல்லது அது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை நாம் பெருமையாக நினைத்து அதில் எம்முடைய பிள்ளைகள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அவர்களை பயிற்சிப்பவர்களாகத்தான் எம்மிலே இருக்கக்கூடிய பல பெற்றோர்களை பார்க்கிறோம். இன்னும் சில பெற்றோர்களை பார்த்தால் தங்களுடைய சிறு வயது பிள்ளைகளுக்கு கூட பெரிய வயதிலே பெண்கள் அணியக்கூடிய ஜீன்ஸ் டிஷர்ட் போன்ற இன்றைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஆடைகளை சிறு வயதிலேயே அவர்களுக்கு அணிய கொடுத்து பின்னால் மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதுவும் அவர்களுடைய தவறான எண்ணத்தின் மூலமாக ஏற்படுவதுதான். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, இந்த ஒழுக்கங்களை எல்லாம் பேணி அழகான முறையில் குணத்தோடு ஒழுக்கத்தோடு பண்பாட்டோடு ஹராமானவற்றை பார்க்காமல் கேட்காமல் குர்ஆனோடு ஹதீஸோடு நபித்தோழர்களுடைய வரலாறுகளோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் இந்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அன்சாருல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை கட்டக்கூடிய முதலாக காபாவை சீரமைக்கக்கூடிய அந்த பணியில் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூ தாலிப் அவர்களோடு இணைந்து காபாவிற்காக செங்கற்களை எடுத்து கொடுக்கக்கூடிய பணியில் அல்லாஹ்வுடைய தூதரும் ஈடுபடுகிறார்கள். அப்போது தோளிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலே தழும்புகள் விழுவதை பார்த்து அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பிள்ளையை உன்னுடைய கீழாடையை அவிழ்த்து மேலே வைத்து கொண்டு செங்கலை நீ தூக்கு என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடையை அவிழ்த்து மேலே வைத்த உடனேயே மயக்கம் அடைந்து விடுகிறார்கள். எழுந்து பார்த்ததும் கீழாடை இல்லாததை பார்த்ததும் அந்த சிறுவர் இசாரி இசாரி, என்னுடைய கீழாடை என்று கூறி ஃபஷத்த அலைஹி இசாரா, அவருடைய கீழாடை இருக்க கட்டி கொண்டார்கள். இவ்வளவு ஒழுக்கத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்க்கிறார். இந்த ரிவாயத்துடைய வேறு ரிவாயத்திலே வருகிறது, இறுதியாக
இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கீழாடை அணியாமல் யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு வயதிலே பார்க்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கக்கூடிய வாலிபர்களிலேயே கண்ணியமான வாலிபராக, ஒழுக்கத்துடைய வாலிபராக, மென்மையை பேணக்கூடிய வாலிபராக, உண்மையை பேணக்கூடிய வாலிபராக, நேர்மையாக நடக்கக்கூடிய வாலிபராக மக்காவாசிகளுக்கு மத்தியிலே நடமாடுகிறார். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிகள் வைத்த பெயர் அல் அமீன் அஸ்ஸாதிக். அல் அமீன் அஸ்ஸாதிக், உண்மையாளர், நேர்மையாளர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு அந்த வாயில் இப்னு ஹஜர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை பெற்று விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் சொன்னார்கள், கவலையில் இருந்த பொழுது, லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலம் இழிவுபடுத்த மாட்டான். ஃபவல்லாஹி இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள். நபித்துவத்திற்கு முன்னால் நீங்கள் உண்மை கூறுகிறீர்கள், பிறருடைய சுமையை தன்னுடைய சுமையாக நினைத்து உழைக்கிறீர்கள், ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அல்லாஹ் எப்படி உங்களை இழிவுபடுத்துவான் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு அறிவுரை செய்தார்கள். இவ்வளவு ஒழுக்கத்தோடு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களோடும் பங்கு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வீதியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஹர்புல் ஃபிஜார், ஃபிஜாருடைய யுத்தம் என்ற ஒரு யுத்தம் மக்காவிலே நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய 40 வருடத்திற்கு முன்னால் நடந்தது சில நிகழ்வுகள் தான். அந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமானது ஹர்புல் ஃபிஜார். இந்த ஹர்புல் ஃபிஜார் என்ன? கினானா என்ற கோத்திரம். கினானா என்றால் என்ன கோத்திரம்? குறைஷிகள் எல்லாம் இந்த கினானாவுடைய கோத்திரத்தின் கீழ் தான் வருவார்கள். கினானா என்பது மிகப்பெரிய கோத்திரம், அதற்கு கீழ் உள்ளதுதான் குறைஷிகள் எல்லாம் கோத்திரம் எல்லாம். இந்த கினானா என்ற கோத்திரம், இன்னொன்று கைஸ் இப்னு ஐலான் என்ற ஒரு கோத்திரம், மக்காவிலே பிரசித்தி பெற்ற ஒரு கோத்திரம், கைஸ் இப்னு ஐலான். இந்த கினானா என்ற கோத்திரத்தில் இருந்த ஒரு மனிதர் கைஸ் இப்னு ஐலான் என்ற கோத்திரத்தின் கிளையை சார்ந்த ஹவுசான் என்ற கிளையை சார்ந்த ஒருவரை கொன்று விடுகிறார். கினானா கோத்திரத்தவர் கைஸ் இப்னு ஐலான் என்ற கோத்திரத்தில் உள்ளவரை கொன்று விடுகிறார். உடனே கினானா கோத்திரத்தார்களை கொல்லுவதற்காக அந்த ஹவுசான் கோத்திரத்தார்கள், கைஸ் இப்னு ஐலானுடைய கோத்திரத்தில் இருந்து ஹவுசான், அந்த கோத்திரம் கினானா அவர்களுடைய கோத்திரத்தார்களை கொல்லுவதற்காக, யார் கொண்டார்களோ அவர்களை கொல்லுவதற்காக, பழி தீர்ப்பதற்காக விரைந்து வருகிறார்கள். இந்த கினானா கோத்திரத்தார்கள் ஹரமுடைய எல்லைக்கு உள்ளே சென்று விடுகிறார்கள், கஅபாவிற்கு அருகிலே சென்று விடுகிறார்கள். குறைஷிகளுடைய வழக்கத்தில் கூட ஹரமுடைய எல்லையில் குறைஷிகள் போர் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்கள் அந்த கஅபாவிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை, கண்ணியத்தை அந்த காலத்திலும் அவர்கள் கொடுத்தார்கள். ஹரமிலே யார் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலைப்பாட்டை தான் அவர்கள் குறைஷிகளுடைய அந்த காலத்திலும் அவர்கள் வைத்திருந்தார்கள். கினானா கோத்திரத்தார்கள் தப்பிப்பதற்காக ஹரமுடைய எல்லையை அடைந்ததற்கு பிறகும் இந்த கைஸ் இப்னு ஐலான் என்ற கோத்திரத்தில் உள்ள ஹவுசான் என்ற கிளையினர் காபா அந்த ஹரமுடைய எல்லைக்கு நுழைந்து அவர்களை தாக்குவதற்காக முற்படுகிறார்கள். ஹரமுடைய எல்லையுடைய சட்டத்தை அவர்கள் மீறியதால் குறைஷிகள் ஆத்திரமடைந்து இந்த இருவரையும் தாக்க வருகிறார்கள். இப்படித்தான் அரபுகளுடைய போர் ஆரம்ப காலத்திலே இருக்கும். போன வகுப்பிலே பார்த்தோம், இவர்கள் எல்லாம் ரோம பாரசீகம் போன்ற நாடுகளை எல்லாம் எதிர்த்து போர் செய்பவர்கள் அல்ல. கிளைகளுக்கு இடையே தான் இவர்களுடைய போர் எல்லாம் அமைந்திருக்கும். இப்போ கினானா என்ற கிளை, ஹவுசான் என்ற கிளை, கைஸ் இப்னு ஐலானுடைய ஹவுசான் என்ற கிளை குறைஷிகள். இந்த 3 பேரும் போர் செய்ய தயாராகிறார்கள். 3 போரும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளுக்கு சாதகமாக இருந்து, குறைஷிகளுக்கு பின்னால் இருந்து அபூ தாலிப் அவர்களுக்கு அம்புகளை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார்கள். அம்புகள் எங்காவது சென்று விழுந்தால் ஓடி சென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வந்து குறைஷிகளுக்கு கொடுத்து அவர்களை தாக்குங்கள் என்று கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பின்னால் காலத்தில் நானும் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டேன், அது தவறான போர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹர்புல் ஃபிஜார் சில சமாதானங்களோடு சில ஒப்பந்தங்களோடு முடிவடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோத்திரத்திற்கு இடையே நடந்த இந்த போரிலே அம்புகளை எடுத்து கொடுக்கக்கூடிய பணியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலேயே ஈடுபட்டார்கள். இரண்டாவது மிக முக்கியமான நிகழ்வு ஹில்ஃபல் ஃபுதூல் அவ் ஹில்ஃபல் முத்தய்யபின். ஹில்ஃபல் ஃபுதூல் அவ் ஹில்ஃபல் முத்தய்யபின்.
ஃபுதூல் என்ற ஒப்பந்தம் அல்லது முத்தய்யிபீன் என்ற ஒரு ஒப்பந்தம் குறைஷிகளுக்கு மத்தியிலே நிகழ்கிறது. இதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். ஹில்ஃபல் ஃபுதூல், ஹில்ஃபல் முத்தய்யிபீன். முத்தய்யிபீன் என்றால் த்வைப், அத்தர், இத்தர். இந்த இத்தர் இது என்ன? ஹில்ஃபல் முத்தய்யிபீன் என்ற அரபுகளுடைய வழக்கம் என்னவென்றால், ஏதாவது ஒப்பந்தத்தை அவர்கள் இட்டால் என்ன செய்வார்கள் என்றால், காபாவிற்கு அருகிலே சென்று அத்தருடைய பாட்டிலே தங்களுடைய கரத்தை விட்டு காபாவிலே தங்களுடைய கரத்தை வைப்பார்கள். அத்தய்யிப், அந்த அத்தரை. ஹில்ஃபல் முத்தய்யிபீன் என்றால் இந்த முத்தய்யிபீன் என்ற செயல்பாட்டின் மூலமாக நடந்த ஒப்பந்தம் ஹில்ஃபல் ஃபுலூல் ஹில்ஃபல் முத்தய்யிபீன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஒப்பந்தம். என்ன இதில் நடந்தது? பனி ஜபீர் என்ற ஒரு கோத்திரத்திலிருந்து, யமன் தேசத்தில் உள்ள கோத்திரம் பனி ஜபீர், பனு ஜபீத் என்ற ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதர் துல்காதா உடைய மாதத்திலே ஹஜ்ஜிற்கு முன்னால் தன்னுடைய ஊரிலிருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு வருகிறார். மக்காவிற்கு வந்து அந்த சந்தைகளிலே தன்னுடைய பொருட்களை விற்கிறார். யமனில் இருந்து வந்த இவர். குறைஷிகளை பொறுத்தவரை மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகளை சரியான முறையில் நடத்த மாட்டார்கள். அவர்களிடத்திலே மோசடி செய்வார்கள், ஏமாற்றுவார்கள். இப்படித்தான் அல்-ஆஸ் இப்னு வாயில் என்ற ஒரு அரபி குறைஷி, அல்-ஆஸ் இப்னு வாயில், இவர்தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை. அல்-ஆஸ் இப்னு வாயில். இந்த ஆஸ் இப்னு வாயில் இந்த பனு ஜபீத் என்ற கோத்திரத்தை சார்ந்த அவரிடத்திலிருந்து பொருட்களை வாங்கி பின்னால் காசு தருகிறேன் என்று ஏமாற்றி விடுகிறார். கடைசி வரை அவருக்கு அதற்குரிய ஊதியத்தை கொடுக்கவே இல்லை. அதனால் ஆத்திரமடைந்த ஜபீதுடைய கோத்திரத்திலிருந்து வந்த அந்த மனிதர் காபாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய மலைத்திட்டின் அந்த சந்தையின் மீது ஏறி குறைஷிகளை அழைக்கிறார். குறைஷிகளை அழைத்து சில கவிதையுடைய பாடல்களை அவர் ஏமாற்றப்பட்டதற்காக அவர் பாடுகிறார். இதை ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகனில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையின் சகோதரர், சாட்சாவும் கூட. ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அந்த வார்த்தைகளை கேட்கிறார். கேட்டவுடன் குறைஷிகள் ஏன் இவரை கைவிட்டார்கள், குறைஷிகள் ஏன் இவரை ஏமாற்றினார்கள் என்று இவரை அழைத்து கொண்டு குறைஷிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறார். இதற்கு முன்னால் கூட அந்த பனு ஜபீதுடைய கோத்திரத்தார் எல்லா குறைஷிகளுடைய கிளையும் சென்று உதவி கேட்டார். ஆனால் உதவி மறுக்கப்பட்டது. எல்லா குறைஷி கிளையும் அழைக்கிறார். பனு ஹாஷிம், பனு முத்தலிப் போன்ற மிகப்பெரிய தைம், இது போன்ற கிளைகளை எல்லாவற்றையும் அழைத்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார். யாருடைய வீட்டில்? அப்துல்லா இப்னு ஜுதுஆன். அப்துல்லா இப்னு ஜுதுஆன் இந்த கண்ணியமிக்க வயதான இந்த நபருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பனு ஹாஷிம், பனு முத்தலிப் எல்லா குறைஷி கிளையினரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். என்ன ஒப்பந்தம்? இனிமேல் யார் எம்முடைய மக்காவில் வந்து வியாபாரம் செய்தாலும், அவர்கள் எம்முடைய நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எம்முடைய கிளையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லது வேறு நாட்டை வேறு கிளையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களை யாராவது ஏமாற்றினால் அல்லது ஏமாற்றப்பட்டால் அவர்களுடைய உரிமையை பெற்றுத் தருவதுதான் இந்த ஒப்பந்தத்துடைய அடிப்படை என்ற ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அநியாயத்திற்கு எதிராக ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. போடப்பட்டு காபாவிற்கு முன்னால் சென்று எல்லா குறைஷி தலைவர்களும் அத்தருடைய பாட்டிலே கையை விட்டு காபாவுடைய அந்த சிவற்றில் அந்த எல்லோரும் தங்களுடைய கரங்களை ஒரே இடத்திலே வைக்கிறார்கள். இதுதான் ஹில்ஃபுல் முத்தய்யிபீன். இதில் என்ன நடந்தது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 20 வயது இருக்கும். அந்த 20 வயதிலே நடந்த இந்த ஒப்பந்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் பங்கு கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் ஆஜரானேன் அப்துல்லாஹ் இப்னு ஜுதுஆன் அவருடைய வீட்டில் நடந்த இந்த ஒப்பந்தத்திலே. எனக்கு அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொள்வது சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மகிழ்ச்சியாக இருந்தது. சிகப்பு ஒட்டகங்கள் அரபுகளுடைய விருப்பமான வாகனம், மிக விலை உயர்ந்த வாகனம். இது கிடைப்பதை விட எனக்கு இந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் இது போன்ற ஒப்பந்தத்திற்காக அழைக்கப்பட்டால் நான் பதிலளிப்பேன். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் இது போன்ற ஒப்பந்தம் நடந்தால் நான் அதிலே பங்கெடுப்பேன். ஒரு வியாபாரி, அவருடைய அநீதம் மறுக்கப்பட்டது, அதற்காக ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பிள்ளையாடிய ஜுபைர் அவர்கள் குறைஷிகளுடைய தலைவர்களை அழைத்து, இனிமேல் அநியாயம் நடக்கக்கூடாது, அநியாயம் நடந்தால் அநியாயம் நீதியாக மாற்றப்படும் வரை அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை போட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நானும் அந்த ஒப்பந்தத்தில் அப்துல்லா இப்னு ஜுதுஆனுடைய வீட்டிலே இருந்தேன்.
அதிலே கலந்து கொண்டது எனக்கு சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட இன்பமாக இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் எனக்கு அது போன்று அழைக்கப்பட்டால் நான் பதிலளிப்பேன். இதிலே மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறுகின்றார்கள். என்ன? இன்று முஸ்லிம்களை பார்த்தால், முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதிலே கலந்து கொள்வார்கள். முஸ்லிம்கள் ஏதாவது நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அதிலே கலந்து கொள்வார்கள். முஸ்லிம்கள் ஏதாவது அனாதைகளுக்கு உதவி அல்லது ஏழைகளுக்கு உதவி என்று வந்தால் கலந்து கொள்வார்கள். ஆனால் மாற்று மதத்தார்கள் ஏதாவது இது போன்ற நல்ல திட்டங்களையோ நல்ல முயற்சிகளையோ அல்லது நீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அவர்கள் மாற்று மதத்தார்கள் என்பதற்காக நம்முடைய முஸ்லிம்களில் பலர் கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களை இந்த பார்வையில் பார்த்து அதிலே வரக்கூடிய நீதியையும் அதிலே வரக்கூடிய நல்ல அம்சங்களையும் மறுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முஷ்ரிக்குகளாக இருந்த காஃபிர்களாக இருந்த அவர்கள் இட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். இது போன்ற ஒப்பந்தம் மீண்டும் நடந்தால் அதிலே நான் கலந்து கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்? நீதி என்பது முஸ்லிமுக்கும் நீதிதான், காஃபிருக்கும் நீதிதான். நல்ல விஷயம் என்பது முஸ்லிமுக்கும் நல்ல விஷயம்தான், காஃபிருக்கும் நல்ல விஷயம்தான். ஒரு எத்தீமான குழந்தை இருந்தால் முஸ்லிம்களுக்கு எத்தீமாக இருந்தால் அதுவும் எத்தீம்தான், ஒரு காஃபிருக்கு எத்தீமாக இருந்தால் அதுவும் எத்தீம்தான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் இந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த சமூகம் மாற்று மதத்தார்களை ஒரு தாழ்வாவிற்காக மட்டும்தான் அவர்களிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் வாதம் செய்வதற்காக, அவர்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக என்று ஒரு தாவாவுடைய அழைப்பு பணிக்காக மட்டும்தான் காஃபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு இந்த முஸ்லிம் சமூகம் ஒன்று சேருகிறது. ஆனால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களில் அல்லது அவர்களுடைய சமூகத்தில் யாராவது நீதி மறுக்கப்பட்டு அநீதம் இழைக்கப்பட்டால் அங்கே அவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது அதிலே கலந்து கொள்வதற்கு தயங்குகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். அந்த நீதியில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள், அந்த நீதியில் நீங்களும் பங்கு கொண்டு அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுத்து, ஒரு முஸ்லிம் அநீதத்திற்கு எதிராக எந்த நேரத்திலும் யாருடனும் கை சேர்ப்பான் என்பதை எடுத்து உரைக்கட்டும் தாவாவின் மூலமாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த சம்பவத்தின் மூலமாக மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய வாழ்க்கையில் வியாபாரத்திலும் ஆடுகளை மேய்ப்பதிலும் மக்காவில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் பங்கு கொள்வதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 20 வயது காலம் கழிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி வார்த்தெடுக்கிறார். வியாபாரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை மேய்த்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரத்தில் பங்கு கொண்டு தன்னுடன் வேறொரு பங்குதாரரையும் சேர்த்து கொண்டு வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபட்டு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அஸ்ஸாயிப் இப்னு அபி அஸ்ஸாயிப், அஸ்ஸாயிப் இப்னு அபி அஸ்ஸாயிப் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்தார் இந்த ஹதீஸை. அன்னஹு கான யுஷாரிகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்லல் இஸ்லாம். இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வியாபாரத்துடைய பார்ட்னராக நபித்துவத்திற்கு முன்னால் இருந்தார். இவர் அஸ்ஸாயிப் இப்னு அபி அஸ்ஸாயிப் நபித்துவத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வியாபாரத்தின் பார்ட்னர். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபலம்மா கான யௌமுல் ஃபத்ஹி, மக்காவுடைய வெற்றிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பொழுது இந்த சாயிப் இப்னு அபி சாயிப் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தவுடன் சொன்னார்கள், மர்ஹபன் பி அஹி வ ஷரீகி, வா என் சகோதரனே, வா என் வியாபாரத்துடைய தோழனே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் அவரை. மர்ஹபன் பி அஹி வ ஷரீகி, என் சகோதரனே வா, வியாபாரத்தின் தோழனே வா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரோடு சேர்ந்து தன்னுடைய 25 வயதை அடையும் வரை இந்த தோழரோடு சேர்ந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்தார்கள். 25வது வயதில் தான் அல்லது 24 அல்லது 25 இந்த வருடத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம், மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு. ஹதீஜா பின்த் அல் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா
யார் இவர்கள்? அறியாமை காலத்திலும் இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் ஒழுக்கமுள்ள பெண்களில் முதலாம் அவர்கள். இஸ்லாமிய அறியாமை கால ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலும் இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் ஒழுக்கத்தை பேணக்கூடிய பெண்களில் முதலாம் அவர்கள். இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களில் முதலாம் அவர். மூமின்களுடைய பட்டியலில் அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை அங்கீகரித்த பெண்களில் முதலாம் அவர். இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான மனைவிமார்களுடைய பட்டியலில் முதலாம் அவர். இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத முதலாவது நபர். இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக பிள்ளைகளை கொடுத்த மனைவிமார்களில் முதலாம் அவர். இவர்கள்தான் முதலாக அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி பெற்ற முதலாம் அவர். இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது மலிக்குல் ஜலீல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலிருந்து முதலாக ஜிப்ரீலின் மூலமாக சலாம் கூறிய பெண்களில் முதலாம் அவர். அல்லாஹ் அக்பர். இவர்கள்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னாலும் பின்னாலும் தூய்மையாக வாழ்ந்த பெண்களில் முதலாம் அவர். இவர்கள்தான் மூமின்களுடைய பட்டியலில் அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்திய சித்தீகா, அந்த பட்டியலில் முதலாம் அவர். இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் தூய்மையான மனைவிமார்களில் முதல் மனைவி. இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத பாக்கியத்தை பெற்ற முதலாவது பெண்மணி. இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்த முதலாவது பெண்மணி. இவர்கள்தான் சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்ட பெண்களில் முதலாம் அவர். இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து சலாம் கூறப்பட்ட பெண்களில் முதலாம் அவர். இப்னு இஸ்ஹாக் வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த திருமண நிகழ்வை தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் சொல்கிறார்கள், கதீஜா அவர்கள் மதீனாவிலேயே கண்ணியமுள்ள அதிகமான வியாபாரத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய செல்வந்த பெண்ணாக மதீனாவிலேயே திகழ்ந்தார்கள். இவர்கள் முதலாவதாகவே இரண்டு திருமணங்களை செய்தார்கள். 2 திருமணங்களில் உள்ள கணவன்கள் மரணமாகிவிட்டதால் அதற்கு பிறகு வேறு எந்த திருமணமும் வேண்டாம் என்று வியாபாரத்தில் தங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்த ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வியாபாரத்தை பற்றிய உண்மை, அல்லாஹுடைய தூதருடைய செய்தியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செவிமடுக்கிறார்கள். கதீஜா அவர்களும் குறைஷி குலத்துடைய கிளையை சார்ந்தவர்கள் தான். இந்த அவர்களுடைய நேர்மையை, அவர்களுடைய பண்பை தெரிந்தவுடன் கதீஜா அவர்கள் தன்னுடைய வேலையாளை அனுப்பி அல்லாஹுடைய தூதரை அழைத்து வர கூறி அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள், நான் ஷாம் தேசத்திற்கு ஒரு வியாபார குழுவை அனுப்புகிறேன். எனக்குரிய பழக்கம் என்னவென்றால், வியாபாரத்திலே நான் அனுப்பக்கூடிய தோழரை பார்ட்னராக்கி கொள்வேன், அதில் பங்குதாரராக ஆக்கிக் கொள்வேன். அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய ஒரு பங்கை அவருக்கு நான் கொடுத்து விடுவேன். கூலி அல்ல, அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை அவருக்கு நான் கொடுத்து விடுவேன். நீங்களும் ஷாம் தேசத்திற்கு செல்லுங்கள், என்னுடைய வியாபார பொருட்களோடு. நீங்கள் கொண்டு வந்த லாபம் அதிகமானால் இன்னும் உங்களுக்கு அதிகமான லாபத்தை நான் கொடுக்க தயாராகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரிக்கிறார்கள். மைசரா என்ற கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வேலையாளோடு அல்லாஹுடைய தூதர் ஷாமை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஷாமை நோக்கி அல்லாஹுடைய தூதர் மிகப்பெரிய வியாபாரத்துடைய லாபத்தோடு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டிற்கு வந்து எல்லாவற்றையும் ஒப்படைத்து கணக்குகளை முடிக்கிறார்கள். அப்போது மைசரா அல்லாஹ்வுடைய தூதரோடு வியாபாரத்தை மேற்கொண்ட அந்த தோழர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மையை பற்றி, உண்மையை பற்றி, வியாபாரத்தில் இருந்த ஒழுக்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தன்மைகளை பற்றி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எடுத்து வைத்தவுடன், அந்த நல்ல விஷயங்களை கேட்ட உடனேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. இயற்கையானதுதான், ஹலாலானதும் கூட. அப்போது திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டவுடன், விருப்பம் ஏற்பட்டவுடன் நேரடியாக அந்த விருப்பத்தை தெரிவிக்காமல் தன்னுடைய தோழியாகிய நஃபீசா என்ற பெண்மணியை அழைத்து அல்லாஹுடைய தூதரை நான் திருமணம் செய்ய, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்ய விரும்புகின்றேன் என்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். நஃபீசா அவர்களும் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள். நான் பார்த்துக்கொள் என்று கூறி நஃபீசா அவர்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திக்க செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை அழைத்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் இன்னும் திருமணம் செய்யவில்லை?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அடிமையை, இந்த அனாதையை, இந்த எத்தீமை யார் திருமணம் செய்வார்கள் மக்காவிலே? சரி, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நீங்கள் திருமணம் செய்யலாமே, இவர்களாக கேட்பது போன்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஹதீஜா அவர்கள் என்னை ஏன் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார்கள் என்றவுடன் முதல் பேச்சுவார்த்தை முடிவடைகிறது. இரண்டாவது பேச்சுவார்த்தை ஹித்பா, திருமண ஒப்பந்தமாகவே அமைகிறது. இருவரும் சம்மதித்ததற்கு பிறகு, இரண்டு குடும்பத்தார்களும் சம்மதித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய ஏற்பாடு, அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாட்டால் இரண்டு குடும்பங்களும் ஒரே சபையிலே அமர்ந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். ஹதீஜா அவர்களுக்கு அவருடைய தந்தை வழியாக இருந்தார் என்று சில அறிவிப்புகளிலே வருகிறது. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் பொழுதோ அல்லது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த 25 அவர்களுடைய இந்த வயதிலேயோ அவருடைய தந்தை உயிரோடு இருக்கவில்லை. ஏனென்று சில ஆசிரியர்கள் பதிவு செய்யும் பொழுது, தந்தை உயிரோடு இருந்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செல்வந்த பெண்மணியாக இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் குறைஷிகளுடைய வழக்கத்தின்படி பெண்கள் சம்பாதித்தாலும் அந்த செல்வம் தந்தைக்கு தான் சாரும். ஆனால் முழுமையான செல்வந்தவராக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்ததன் அடையாளமாக தந்தை உயிரோடு இருக்கவில்லை. அதற்கு பதிலாக அம்ர் இப்னு அஸத் என்ற ஒரு மனிதர் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தார். இவர் தான் இந்த திருமணத்திற்கு வழியாக இருந்தார், பொறுப்பாளியாக இருந்தார். அம்ர் இப்னு அஸத். அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமண குத்துபாவை ஓதினார்கள். குறைஷிகளுடைய பெருமைகளை சொன்னார்கள், முஹம்மது ரசூலுடைய அவர்களுடைய பெருமைகளை சொன்னார்கள். மக்காவில் இது போன்ற வாலிபரை எங்கும் அடைய முடியாது, எங்களுடைய குடும்பத்தின் நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவுடன் இரண்டு மனங்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணம் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய 24 அல்லது 25வது வயதில். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தனை வயது? வாக்கித் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமண வயதை 40ஆக பதிவு செய்கிறார்கள். ஆனால் இன்னும் சில முஹத்திஸுகள், இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயதை 28ஆகத்தான் பதிவு செய்கிறார்கள். பலருக்கு புதியதாக இருக்கும். குறிப்பாக நாம் கூறி இப்னு இஸ்ஹாக் வரலாற்று எழுதியதில் முதலாம் அவர் சிறந்தவர். இப்னு இஸ்ஹாக் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமண வயது 28 தான் என்று பதிவு செய்கிறார். இன்னும் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்களும், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிரிந்தது 50 வயதிலே என்று பதிவு செய்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 28 என்று சில தாரீகளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் 40 என்று அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை கொண்டு சொல்லுகின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய சிறப்பு என்ன? இவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமான பிள்ளைகளை கொடுத்தான். இந்த முஸ்லிம் சமூகத்துடைய இழிவு என்னவென்றால், நடிகர்களுடைய பிள்ளைகள் குடும்பத்துடைய வரலாறுகள் எல்லாம் தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளின் பெயரை கூறுங்கள் என்று முஸ்லிம் பெண்களிடத்திலோ ஆண்களிடத்திலோ கேட்டால், இல்லா மாஷா அல்லாஹ் 195 முஸ்லிம் பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர் கூட தெரியாது. ஹாபா வ ஹஸீர். இதை விட நஷ்டம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். இப்ராஹிம் என்ற பிள்ளையை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த அத்துணை பிள்ளைகளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான். அவ்வலன் அல் காசிம், அபுல் காசிம், யூதர்கள் அழைக்கக்கூடிய பெயர், காசிமின் தந்தை அபுல் காசிம். காசிம் என்ற ஒரு பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆண்மகனாக கிடைத்தார்கள். அப்துல்லா இரண்டாவது ஆண் பிள்ளைகள், இரண்டாவது கிடைத்த பிள்ளை. காசிம் அவர்களும் அப்துல்லா அவர்களும் சிறு வயதிலேயே மரணித்து விடுகிறார்கள். ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தூம் வ ஃபாத்திமா. ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தூம் வ ஃபாத்திமா. சொல்லுங்கள். ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தூம், உம்மு குல்தூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்தவர்கள். இன்னும் தய்யிப், தாஹிர் என்ற ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பதிலாக அப்துல்லாவுடைய குன்னியா பட்டப்பெயர் தான் தய்யிப், தாஹிர் என்று சில ஆசிரியர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இதிலே
எல்லா பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லோரும் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு முன்னாலே மரணமாகி விடுகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த கஷ்டம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நம்முடைய சகோதரிகளே, தந்தை இறந்து விடுகிறார், தாய் இறந்து விடுகிறார், அப்துல் முத்தலிப் தன்னை வளர்த்த பாட்டனார் அவரும் இறந்து விடுகிறார், அபூ தாலிப் அவர்களும் நபித்துவத்தோடு இறந்து விடுகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிமார்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மனைவியை போன்ற ஒரு மனைவி கிடையாது, அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். பிள்ளை செல்வங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே தங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே மரணமாகி விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு கஷ்டத்திலும் அவ்வளவு துன்பத்திலும் இந்த சமூகத்தை வார்த்தெடுத்த முறையையும் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்த நேரங்களையும் முக்கியத்துவத்தையும் பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பிலே முஹம்மது ரசூலை போன்ற ஒரு படைப்பு இல்லை என்பது எமக்கு தெளிவாகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில மாதங்களுக்கு பிறகு மரணமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தங்களுடைய மரண நேரத்திலே அழைத்தார்கள். சில விஷயத்தை சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். மறுபடியும் சொன்னார்கள், ஃபாத்திமாவை அழைத்து வாருங்கள். சில விஷயங்களை சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். பின்னால் காரணம் கேட்கப்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நோயிலேயே நான் மரணித்து விடுவேன், நான் அழுதேன். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஃபாத்திமா, என்னுடைய குடும்பத்தார்களிலேயே நான் சென்றதற்கு பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதலாவது பெண் நீதான் என்று நான் சிரித்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய சிறப்பை சுருக்கமாக பார்ப்போம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அத்தா ஜிப்ரீல் அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு முறை வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி ஹதீஜா قد أتت معها إناء فيه إدام أو طعام أو شراب. ஹதீஜா உங்களை நோக்கி வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹா. ஜிப்ரீல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹதீஜா அவர்கள் வருகிறார், அவரோடு உணவு பாத்திரங்களும் தண்ணீர் பாத்திரங்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஃபஇதா ஹிய அத்ததுக, அந்த பெண் உங்களிடத்திலே வந்தால், ஃபக்ரா அலைஹா அஸ்ஸலாம மிர் ரப்பிஹா. யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து சலாமை அல்லாஹ் கூறியதாக ஹதீஜா அவர்களுக்கு சொல்லுங்கள். வமின்னி வபஷிர்ஹா, வமின்னி என்னிடத்திலிருந்தும் கூறுங்கள். வபஷிர்ஹா, அந்த பெண்ணுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். பிபைத்தின் ஃபில் ஜன்னா மின் கஸபின் லா ஸஹப ஃபீஹி வலா நஸப, சொர்க்கத்திலே அமைதியான கூச்சல் இல்லாத நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு வீட்டை அந்த பெண்ணுக்காக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதையும் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹு ஹுவஸ் ஸலாம் வ மின்ஹுஸ் ஸலாம் வ அலா ஜிப்ரீல் அஸ்ஸலாம் வ அலைக யா ரசூலல்லாஹ் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சலாமானவன், அவனிடத்திலிருந்து தான் சலாம் வரும். ஜிப்ரீலுக்கும் சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலாமை கொடுக்கட்டும் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு நிசாஇஹா மர்யமு இப்னத்து இம்ரான். இம்ரானுடைய மகளாகிய மரியம் தான் அலைஹிஸ்ஸலாம் பெண்களில் சிறந்தவர். வ கைரு நிசாஇஹா ஹதீஜா, இந்த காலத்திலே பெண்களில் சிறந்தவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நிகழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா கிர்து அலா அஹதின் மின் நிசாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா ஹதீஜா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நான் ரோஷப்பட்டது போன்று அவர்களுடைய மனைவிமார்களில் யாரை மீதும் நான் ரோஷம் கொண்டது கிடையாது. ஏனென்று சொன்னால், ஒரு ஆடு அறுக்கப்பட்டால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஜா அவர்களை நினைவு கூறுவார்கள். அந்த ஆட்டுடைய பங்கிலிருந்து பங்குகளை எடுத்து ஹதீஜா அவர்களுடைய தோழிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்கள். அதை கேட்டதும் அதை பார்த்ததும் நான் கேட்டேன், குல்து லஹு கஅன்னஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ரா.
உங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு மனைவிமார்களே கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரே என்று நான் கேட்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னஹா கானத் வ கானத், ஆம், அந்த பெண்ணை போன்ற அந்த மனைவியை போன்று எனக்கு வேறு எந்த மனைவியும் கிடையாது. வகானலி மின்ஹா வலத், ஏன் அந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு குழந்தை செல்வங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தபோது ஹதீஜா அவர்களுடைய சகோதரி ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து கதவை தட்டுகிறார்கள். அவர்களுடைய குரலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குரலும் கொஞ்சம் சகோதரி தானே, கொஞ்சம் சேமாக ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இது ஹதீஜாவுடைய குரலாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்பட்டு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் அந்த வயதான அந்த பெண்ணையே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் இள வயதிலே உங்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் அந்த வயதான அந்த பெண்ணை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ரோஷத்திலே கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த பொழுது அந்த பெண்தான் என்னை உண்மைப்படுத்தினாள். மக்கள் எல்லாம் செல்வத்தை விட்டு என்னை தடுத்த பொழுது அந்த பெண்தான் அந்த செல்வத்தை கொண்டு எனக்கு உதவி செய்தார். மக்கள் எல்லாம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக எனக்கு குழந்தை செல்வங்கள் இல்லாத பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனைவியின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை செல்வத்தை ஏற்படுத்தினான். அந்த பெண்ணுடைய அந்தஸ்தை உங்களில் யாரும் என்னிடத்திலே அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மற்ற பகுதிகளில் இன்ஷா அல்லாஹ் நீளமாக பார்ப்போம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று இதுதான். 40 வருடத்திற்கு முன்னால் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் இறுதியான நிகழ்வும் கூட. அல்லாஹ்வுடைய தூதருடைய 35வது வயதில் கஅபாவுடைய கட்டிடம் சீரமைக்கப்படுகிறது. வெள்ளத்தாலும் ஒரு பெண்ணுடைய வீட்டில் எரிந்த தீயாலும் பாலடைந்த கஅபா அதை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக குறைஷி காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் தயாராகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு மஷூராவுடைய சபையை கூட்டி காபாவை என்ன செய்வோம் என்று கேட்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் காபாவை இடித்து புதிய கட்டிடத்தை கட்டுவோம். சிலர் சொல்கிறார்கள் காபாவை இருப்பது போன்றே வைத்து சீரமைப்போம். ஆனால் மஷூராவுடைய முடிவு இடித்து கட்டுவோம் என்று முடிவாகிறது. காபாவை இடிக்க வேண்டும். பொருட்களை ஜித்தாவுடைய சந்தையிலிருந்து ஒரு கட்டிடத்தை இடித்த பழமை வாய்ந்த உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அதை வாங்கி வந்து ஜித்தாவிலிருந்து மக்காவிற்கு கொண்டு வந்து காபாவை கட்ட ஆரம்பிப்போம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் யார் இடிப்பது? ஏன்? அபாபிலுடைய பறவைகளை பார்த்தவர்கள் காபாவை இடிக்க வந்த காரணத்தால் என்னானது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோல்களை போன்று அல்லாஹ் மாற்றினான். அந்த யானைகளையும் அந்த படைகளையும் அந்த அப்ரஹாவையும் இதையெல்லாம் பார்த்த அந்த குறைஷிகள் காபாவின் மீது எப்படி அவருடைய கரத்தை வைப்பது என்று பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போதுதான் வலீத் இப்னுல் முகைரா பின்னால் வருவார் இவர் அடிக்கடி. வலீத் இப்னுல் முகைரா இவர் ஏன் பயப்படுகிறீர்கள், நான் உடைக்கிறேன் என்று ஒரு ஈட்டியை எடுத்து சென்று காபாவிலே உடைக்க தயாராகிறார். சென்று சொல்கிறார், யா அல்லாஹ், கோபம் அடைந்து விடாது, இதை புதுப்பிக்கத்தான் நாங்கள் இதை இடிக்கிறோம் என்று. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இதில் நன்மையை நாடித்தான் நாங்கள் இதை செய்கிறோம், எங்கள் மீது கோபம் அடைந்து விடாது என்று சொன்னவுடன் குறைஷிகள் எல்லாம் பின்னால் சென்று விடுகிறார்கள், நடப்பது என்னவென்று தெரியாமல். அப்போது வலீத் இப்னு முகைரா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இடிக்க ஆரம்பிக்கிறார். அதை பார்த்தவுடன் குறைஷிகள் சொன்னார்கள், இன்று பார்ப்போம் இவருக்கு ஏதாவது நடக்கிறதா என்று, நாளை வந்து நாம் இடித்துக் கொள்வோம் என்று எல்லோரும் வீடுகளை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். வலீத் இப்னு முகைரா கண்காணிக்கப்படுகிறார். காபாவை இடித்த காரணத்தால் ஏதாவது அவருக்கு நடக்கிறதா என்று. எதுவும் நடக்காதை அறிந்த மற்ற குறைஷிகளுடைய தலைவர்களும் வந்து மறுநாள் காபாவை முழுவதுமாக இடிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அந்த அடித்தளம் வரை அனைத்தையும் இடிக்கிறார்கள். மறுபடியும் வாங்கி வந்த செங்கற்களை கொண்டு 4 குழுவாக பிரிந்து குறைஷிகள் தங்களுக்குள் இருந்த கிளைகளை கொண்டு 4 பிரிவாக பிரிந்து காபாவை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். காபாவை கட்டி முடித்தவுடன் ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை யார் எடுத்து வைப்பது என்ற ஒரு சச்சரவு அந்த இடத்தில் நடக்கிறது. 4 கோத்திரத்தார்களும் நாங்கள் தான் என்று வாதம் வருகிறார்கள்.
சில கோத்திரத்தார்கள் நாம் எடுத்து வைப்போம் போர் நடந்தால் கூட என்று உறுதியாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த அபு உமையா இப்னு முகைரா அல் மக்சூமி கோத்திரத்தை சார்ந்த இவர் சொல்லுகிறார், நான் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறேன். நாளை இந்த காபாவுடைய எல்லைக்குள் யார் முதலாவதாக நுழைகிறாரோ அவரை கொண்டே நாம் தீர்ப்பை எடுத்துக்கொள்வோம். ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை எந்த கோத்திரம் வைப்பதென்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏற்பாட்டை அல்லாஹ் இங்கும் நடத்துகிறான். மறுநாள் காலையில் குறைஷிகள் எல்லாம் யார் இந்த காபாவின் எல்லைக்குள் நுழைகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் வருகிறார்கள் அல் அமீன் அஸ்-சாதிக் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட அந்த மக்காவிலே நேர்மையானவர் இன்றும் என்றும் எப்போதும் இருந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை பார்த்தவுடன் குறைஷிகள் சொல்லுகிறார்கள், ஹாதா அமீன், அமீன் வருகிறார், ரதீனாஹு, அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் பொருந்திக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் பொருந்திக் கொள்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் எண்ணினார்கள், முஹம்மது எங்களுக்கு தான் சாதகமாக சொல்லுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பாட்டை பாருங்கள். சஹாபாக்களும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று எல்லா சஹாபாக்களும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அதிகமாக நேசிப்பார்கள். சில சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நேசிக்கிறீர்களா? யாரை நேசிக்கிறீர்கள் அதிகமாக? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் இல்லை, பெண்களில் இல்லை, ஆண்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை. அதற்கு பிறகு அவர் எண்ணிக்கொள்வார், தன்னை சொல்லுவார்கள் என்று இறுதி வரை. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அது போன்று எல்லா குறைஷி கோத்திரத்துடைய தலைவர்களும் என்னைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துணியை விரியுங்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை மேலே வையுங்கள், 4 கோத்திரத்தார்களும் தூக்குங்கள் என்று தூக்க கூறி தன்னுடைய கரத்தாலேயே ஹஜர் அஸ்வதுடைய கல்லை எடுத்து அந்த இடத்திலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி செல்கிறார்கள். அந்த குறைஷிகள் எல்லோரும் அதை பொருந்திக் கொண்டு சிறந்த தீர்ப்பு என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி அனுப்புகிறார்கள். காபாவுடைய பணி முழுமையாக முடிகிறது. காபாவுடைய அந்த கட்டிடம் எப்படி அமைக்கப்பட்டது, அதனுடைய சிறப்புகள் என்ன, மக்காவுடைய சிறப்புகள் என்ன, மதீனாவுடைய சிறப்புகள் என்ன, இதுவெல்லாம் தனி பாடம். இன்ஷா அல்லாஹ் அதில் விவரமாக இந்த நிகழ்வை நாம் பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இதுவரைதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயது முதல் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள். அலிஃபுன் அன்த லில் ஹுதாதி வபாஉ சய்யிதல் ஹல்கி ஜுந்துகல் அன்பியா.